அஸ்ஸலாமு அலைக்கும். பக்ரீத் ஈத் முபாரக். பக்ரீத் ஈதுக்காக தான் துணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நாங்கள் மிர்தீப் போகிறோம். மிர்தீப் போனால் ஒரு கடையை பார்த்தா இவ்வளோ கூட்டம். என்னான்னு பார்த்தா அங்கே வந்து ஆஃபரில் பாகிஸ்தானி ட்ரெஸ் இங்கே பாருங்கள், ஆஃப் ப்ரைஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதில் அவ்வளோ கூட்டம். உள்ளே நுழைஞ்சோம், எங்களுக்கு ஒன்றும் சரியாகவே படலை, அப்படியே வெளியாயிட்டோம். மிர்தீஃபில் கேரிஃபோர் உள்ள தான் நாங்கள் வந்து அப்புறம் சென்டர் பாயிண்ட் போவோம். என் ஹஸ்பண்ட்க்கு தான் பேண்ட் ஷர்ட் வாங்கணும், எங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் பாயிண்ட் உள்ள நுழைஞ்சிட்டோம். ட்ரெஸ்ஸு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அங்கேயே எங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிட்டோம். கவுன் வாங்கலை, வேறு மாதிரி டிசைனில் வாங்கணும். இந்த டிசைன்லாம் இருந்துச்சு, எல்லாமே பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஆஃபரில், பாதி ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நல்லா செம்மையாக இருந்துச்சு. எது ஆஃபரில் இருக்கோ அது மாதிரி பார்த்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் பேண்ட் ஷர்ட் வாங்கிக்கிட்டு மேக்கப்லாம் எல்லாமே ஆஃப் ப்ரைஸ்ன்னு சொல்லி அந்த 3 நாளைக்காக போட்டிருந்தாங்க. ஈது ஸ்பெஷலு 3 நாள் அப்படின்னு. அதுக்காக எல்லாம் போயிட்டு வாங்கினோம். வாங்கிட்டு அதோட மிர்தீஃபை விட்டு கிளம்பிட்டோம். அதோட ஈதுக்கு பக்ரா ஆடு வாங்கி கொடுக்கறது பழக்கமாக இருக்குல்ல நமக்கு. பக்ரா வந்து இது ஆடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே சொசைட்டின்னு ஒன்று இருக்குது, அதில் தான் எப்பயுமே வருஷம் கொடுப்போம். அது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வெளியே வந்து இந்த பூங்க கடை இருந்துச்சு. சரி, அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஆடு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் ஆடு செம்ம விலையாக இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா எல்லாம் டைம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் எப்பயுமே 1 வாரம் 2 வாரம் முன்னாடியே போய் கொடுத்துருவோம். ஆனால் இந்த வாரம் என்னான்னு தெரியல, ஊரில் கொடுக்கலாமா இல்லை வேறு இடத்துல நம்மளே ஆடு வாங்கி கொடுக்கலாமா அப்படியே ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோமா. அதில் எங்களுக்கு அது வந்து அந்த 1 வாரம் பூரா அதில் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த துணி வாங்க போகிறது, புர்கா தைக்க போகிறதுன்ட்டு அப்படியே அது முடிஞ்சு போச்சு. அதனால் அது எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, சுற்றிட்டுள்ள ஆடு பார்த்தா எல்லாம் இந்தியா ஆடு இல்லை, வேறு ஆடாக இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப வேறு இடத்துல பார்த்தோன்னே கறி தரமாட்டோம், நாங்கள் வந்து கறி நீங்கள் இதில் கொடுத்துடணும், பப்ளிக்கு கொடுத்துடணும், அது மாதிரி தான் இருக்குன்னு இது மாதிரி போயிட்டு அப்புறம் ஜீசஸ் மதினால போயிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாள் நாங்கள் மேந்தி வச்சு எடுத்துட்டேன். ஆனால் கலர் செம்மையாக வந்திருக்கு. இதை பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் இந்த வாட்டி பார்லர்லாம் போகல, எல்லாம் வீட்லேயே வச்சுட்டோம். கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நாங்கள் பார்லரே போகல, எல்லோரும் வீட்லேயே மேந்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈதுக்கு காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி பூரா தூங்கலை, எல்லாம் மேந்தி வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சாய் போட்டு குடிச்சிட்டு குளிச்சுட்டு அப்புறம் சரி சிறுகுருமா செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி காய்ச்ச நின்றுட்டேன். கஞ்சி வந்து நிறையா நம்ம வீடியோவில் இருக்குது, போன வருஷமும் நான் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கஞ்சி வந்து காமிக்கல. சாயும் கோச்சிட்டு இருக்குது. ஏன்னா டைம் ஆகிடும், தொழு கிளம்பணும், 5:15 கிளம்பிடணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் சிறுகுமா சேர்த்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கல, ஏன்னா இருக்குன்றதுனால. அதுக்கப்புறம் கஞ்சி காய்ச்சி வச்சுட்டு, ஏன்னா இந்த பெருநாக்கு வந்து நம்ம சாப்பிடாமல் போகணும். நோம்பு பெருநாக்கு வந்து நம்ம ஏதாவது இனிப்பு சாப்பிட்டுட்டு போகணும். ஹஜ்ஜு பெருநாக்கு வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது, தொழுதுட்டு வந்து தான் சாப்பிட்ணும். அதனால எதுவும் கஞ்சி எதுவுமே நாங்கள் குடிக்கல. அதோட ஈதுகா போயிட்டு தொழுதுட்டு, இந்த ஈதுகா தான் வருஷம் காமிக்கிறேன் அப்படின்ட்டு நான் ஃபுல்லாக எதுவுமே எடுக்கலை. லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு எல்லோரும் அங்கேயே நின்று கொடுத்துட்டு அதோடு நாங்கள் கிளம்பி ஹோட்டலுக்கு போயிட்டோம். எப்படின்னா போன ஈதுக்கா நாங்கள் வீட்டில் செஞ்சோமா, இந்த ஈது வந்து போன வருஷம் நம்ம நோம்பு பெருநாக்கு இங்கே வீட்டில் செஞ்சோம்.
இந்த பெருநாக்கு வந்து என்ன அப்படின்னா, எங்கள் நாத்தனார் மகன் இருக்காங்கள்ல, அவங்க வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயாச்சு. வெளியே தான் சாப்பிட கொடுத்தோம், ஆனால் அங்கே எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வெளில பார்த்தா கஜூர் குட்டி குட்டியாக இருக்குது, நல்லா பழம் காய்ச்சி தொங்குது. பேரிச்சம்பழம் அப்படி இருக்குது எல்லா மரத்துலேயும். எல்லாம் குருவிங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் கொட்டுது. எப்படி பழுத்து இருக்குது, குட்டி குட்டியாக மரம் இருக்குது. நம்ம சின்னவங்க கூட அதில் நின்று பிடிச்சி எடுக்கலாம் போல். அந்த மாதிரி பேரிச்சம்பழம் மரம் நிறையா இருக்குது. சரி, அதை நின்று அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் பிடிச்சிக்கிடுச்சி எல்லாம் எடுத்துகிட்டு அதோட ஃபுட் புக் தான் மேலே நெஸ்டோக்கு மேலே வந்து சாப்பிட்டோம். எல்லோரும் தோசை, இட்லி, வடை அந்த மாதிரி என்ன யாருக்கு தேவையோ அது எல்லோரும் அப்படியே வாங்கி ஆள் கொடுத்து எல்லோரும் வடை எடுத்துக்கிட்டோம், சாப்பிட்டோம். ஒரு காஃபி செம்மையாக குடித்தோம். அதோட சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் வந்து படுக்கிறதுக்கு போயிட்டாங்க. நான் வந்து அந்த ஸ்வீட் ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் செய்ய வந்து நின்றுட்டேன். தூங்கிட்டு ஒரு மணி 1:30 மணிக்கு எழுந்திரிச்சு, சரி இந்த ஸ்வீட் செய்யலாம், அரபிக் மேங்கோ பிரெட் புட்டிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து இதை செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். எப்பயுமே பழம் அதையும் தானே வாங்கிட்டு போகிறோம். இந்த வாட்டி சிறுகுருமா செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். நான் இந்த வாட்டி நான் செய்ய வேணான்ட்டே செய்யலை. அப்புறம் அந்த ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். நீங்கள் கொழுந்தனாட்ட சொன்னேன், அது அங்கே கடையிலேருந்து பூ வாங்கிட்டு வந்துச்சு. பூ எல்லாம் தலை சீவி மருமகளுக்கு வச்சுட்டு நாங்கள் வச்சுட்டு அதோட பூவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நாத்தனார் இது அப்புறம் எங்கள் கொழுந்தனா வந்து என்ன செஞ்சு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் கொழுந்தனார் ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த சாப்பாடு வாங்கி எடுத்துக்கிட்டு நான் வந்துடுறேன், நான் வானான்ட்டுருச்சு. அப்புறம் அது போயிட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வான்னு சொன்னோன்னே அது அங்கே போயிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு சோறு சட்டி எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு. ராவுத்தர் பிரியாணி தான் வாங்கினோம். அது எதுக்காக அது வாங்கணும் அப்படின்னா, இர்ஃபான் வியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ஒய்ஃபு இப்போ வந்திருந்தாங்க பாருங்கள், வெட்டிங் டே கொண்டாடுறதுக்காக. அப்போ வந்து அவங்க அந்த கடையில் போய் சாப்பிட்ருக்காங்க. அவங்க ஒய்ஃப்க்கு வந்து தால்ச்சா பிரியாணி சாப்பிட்ணுன்ட்டு ஆசை இருந்துச்சான். அதனால் அவங்க அங்கே போய் சாப்பிட்டாங்க. நல்லா இருக்குது, ராவுத்தர் கடையில் நல்லா இருக்குது பிரியாணி அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் கொழுந்தனை போய் சாப்பிட்ருக்காங்க. அவங்களும் சொன்னாங்க நல்லா இருக்குது பாபி, நம்ம அதுவே வாங்கலாம். அப்புறமா தான் அந்த கடைக்கு போயிட்டு என் கொழுந்தனை வாங்கிட்டு வரும்போது சாப்பாடு வேண்டியது. இது எங்கள் நாத்தனம்மாவும் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நாத்தனம்மாவும் வீட்டுக்கு போனேன். அப்புறம் அங்கே போயிட்டு தான் பிரியாணி திறந்தோம். இலை போட்டு கீழே தம் போடும் போது இலை போட்டிருக்காங்க போல், இலை போட்டு தந்தாங்க. ஆனால் வந்து சுமாராக தான் இருந்துச்சு பிரியாணி, கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு, சுமாராக இருந்துச்சு. பாக்கி நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க, தால்ச்சா, முட்டை, இது வந்து புதினா மல்லி சட்னி அது கொடுத்துருந்தாங்க. இது வந்து இது மாதிரி இன்னொரு டப்பாவும் கொடுத்துருந்தாங்க, பம்கின் ஹல்வா. அப்படின்னா என்ன காய் சொல்கிறது, பரங்கிக்காயா, பூசணிக்காய் ஹல்வா. சிக்கன் வந்து அவங்க அதில் தரமாட்டாங்களாம், நாங்களாம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அது வாங்கினோம். அப்புறம் தயிர் பச்சடி, அப்புறம் கொஞ்சம் கஞ்சி, சேமியா கஞ்சி, இதெல்லாம் அவங்க இதில் கொடுத்துருந்தாங்க. 450 ரூபா 4 கிலோ சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் சிக்கன் மட்டும் தனியாக காசு கொடுத்துருந்தோம். ஆனால் வாங்கி சாப்பிட்டோம். சிக்கன் டேஸ்ட் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல. சட்னி ஓகே, நம்ம வீட்டு சட்னி மாதிரி இருந்துச்சு. பம்கின் ஹல்வா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு சாப்பிட்ருக்கேன். இந்த பாருங்கள், அதுவும் டேஸ்ட்டு ஓகே தான். ஆனால் பிரியாணி வந்து எங்களுக்கு கொஞ்சம் உரப்பாகிடுச்சு. மட்டன்லாம் நல்லா வெந்து நல்லாவே இருந்துச்சு. நல்லா மட்டன் வெந்து நிறையாவே மட்டன் இருந்துச்சு. எடுக்கிறப்பெல்லாம் மட்டன் வந்துகிட்டே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சோறில் வந்து கொஞ்சம் உரப்பாக இருந்துச்சு. பாக்கி எல்லாருக்குமே கரெக்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி, இர்ஃபான் வியூஸ் சாப்பிட்ட பிள்ளைய அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராவுத்தர் கடையில் இன்றைக்கி வாங்கி இந்த மாதிரி நாங்கள் ஓட்டிட்டோம். ஆனால் வெளியெல்லாம் போகல, ஒரே வெயில், அதனால் நாங்கள் வெளியே போகல. வீட்லேயே அப்படியே எல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியாக உக்காந்துட்டு
நைட்டுக்கு ஃபுல்லாக அங்கேயே இருந்துட்டு எல்லாம் பேசிட்டு நைட்டு இருக்கிற சாப்பாடை எல்லோரும் சாப்பிட்டுட்டு பரோட்டா வாங்கி தால்ச்சால எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதோடு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் எங்கள் ஈது நடந்துச்சு. நான் எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னேன்ல ஸ்வீட்டு, அப்புறம் எடுத்துகிட்டு போய் அங்கே எல்லாத்துக்கும் சாப்பாடு முடிஞ்சோடனே கட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டோம். எல்லாம் செம்மையாக இருக்குன்றாங்க, சான்ஸே இல்லை, நல்லா செம்மையாக ஒரு ஸ்வீட் கொண்டு வந்தீங்க. இவ்வளோ நாளாக நம்ம வந்து சிறுகுருமா தான் ஈதில் குடிச்சிருக்கோம், இது ஒரு செம்மையாக ஒரு புட்டிங் கொண்டு வந்திருக்கீங்க, மேங்கோ பிரெட் புட்டிங், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க. இதோட ஃபுல் அண்ட் ஃபுல்லு வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா இது நிறையா ஆயிடுச்சுன்றதுனால கம்மி பண்ணிட்டேன், போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ இந்த இடம் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் இந்த புட்டிங் ஃபுல்லாக போடுறேன் பாருங்கள். அப்புறமா உங்களுக்கு இந்த ஈத் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குயிக் குக்கிங் பை நிஷா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் பக்ரீத் ஈத் முபாரக். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது.